பாக்கியலட்சுமி சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்துள்ளோம். கண்ணீருடன் கிளம்பிய ராதிகாவா? கோபி சொன்ன வார்த்தை. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். கண்ணீருடன் ராதிகா கிளம்பிய கோபி ஈஸ்வருடன் வார்த்தை ஒன்றை சொல்லி இருக்கிறாளாம். தமிழ் சின்னத்திரையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் சீரியல் தான் ஒன்று பாக்கியலட்சுமி. இந்த சீரியலில் இன்றைய ப்ரோமோவை ஒன்று வெளியாகியுள்ளது. ராதிகா கேப்காரரிடம் பேசிக்கொண்டிருக்க 10 நிமிஷத்துல வந்துடுவேன் என்று சொல்கிறாராம். பிறகு கோபி ஏர்போர்ட்டில் நானே தான் விடமாட்டேன் ஆனாராம். காரில் ராதிகா கண்கலங்கி அழுது கொண்டே செல்கிறார் என்று பார்த்தவுடன் பிறகு கோபியிடம் ஈஸ்வரி பேச வர, வேணாம், எல்லாமே முடிஞ்சு போச்சுமா, இதுக்கு மேல எதுவும் பேசுறதுக்கு இல்ல, இதுதான் என்னோட வாழ்க்கை, நான் வாழ்ந்துட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். பிறகு ஈஸ்வரி ஹாலில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போதுதான் பாக்கியா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். செல்வி எப்படி கெத்தா இருந்த வீட்டுக்கு வந்தாங்களோ அதே மாதிரி தான் கெத்தா போயிட்டாங்க என்று சொல்ல, அதற்கு ஈஸ்வரி அவள் ஏற்கனவே பெங்களூரில் வேலை பார்த்து இருந்ததால என்று சொல்ல, பாக்கியா ஆமாம் என்று சொல்கிறாராம். இல்ல தனியா இருக்க மாட்டாளா, தெரிஞ்சவங்க இருப்பாங்களா என்று யோசிக்கிறார். பிறகு என்ன அவன் மேல இவ்வளவு கோபம் கிடையாது, அவ இந்த வீட்டுக்கு உன்னோட ஃப்ரெண்டா தான் வந்தா, அப்போ ஒரு பொம்பளையா பிள்ளைங்கள வச்சு தனியா வாழ்வது எவ்வளவு கஷ்டம்னு அவன் மேல எனக்கு பரிதாபம் வந்துச்சு. ஆனா கோபியை கல்யாணம் பண்ணப்பதான் என் பேர பசங்கள அப்பா இல்லாம போயிடுவாங்களா என்று எனக்கு மிகவும் வருத்தத்துடன் இருந்ததாம். அதற்கு பாக்கியா, அவங்க உங்க பையன் ஒன்னும் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கல, 2 பேரும் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க என்று மேலும் அதனைத் தொடர்ந்தான். மறுபக்கம் இனியா காதலுடன் காஃபி ஷாப்பில் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருக்க, அவர் என்ன ஆச்சு, நீங்க ஓகேவா இருக்கீங்க என்று கேட்கிறார். அதற்கு ராதிகா, ஆண்டி வீட்டுக்கு வருவாங்க நினைக்கல, அவங்கள நான் ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கேன், அவங்க வீட்டுக்கு போனா கஷ்டப்படுத்தின, அவங்க எங்க வீட்டுக்கு வந்தது அப்புறம் தான் மரியாதை இல்லாம பேசி இருக்கேன் என்று வருத்தப்பட்டு அவள் மேலும் இதனைத் தொடர்ந்துதான் ராதிகா பெங்களூரு சென்றவுடன் கோபியின் அடுத்த நிலை என்ன, அவர் எப்படி இருக்கப் போகிறார் என்பதுதான் அடுத்தடுத்த எபிசோடில் வெளியாகும் கதையாக இருக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.